நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் பைபிள் வாசிட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், நான் யாருக்கு எந்த துரோகமும் பண்ணலை, நான் ஆலயத்துக்கு போறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் ஊழியத்தை தாங்குறேன், நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலை, நான் கிறிஸ்தவன். இதுதான் இன்னைக்கு சபையினுடைய அவல நிலை. எனக்கு இதான் ஊழியக்காரர்களுடைய அவல நிலை. இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்க செய்யக்கூடிய மேற்புறமான வெளிப்புறமான காரியங்கள் மூலமா நீங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஆராதனைக்கு வரனால, திருவிருந்து எடுக்கிறனால, ஞானஸ்தானம் எடுக்கிறனால கிறிஸ்தவனா? நீங்க ஞானஸ்தானம் எடுத்தா எல்லாரும் கிறிஸ்தவன், திருவிருந்து எடுத்தா எல்லாம் கிறிஸ்தவன், சபையில் அங்கமா இருந்தா எல்லாம் கிறிஸ்தவன்? ஒரு பொழுதும் இல்லை. நித்திய ராஜ்யத்துல உங்க பேர் எழுதப்பட்டிருக்குமா? உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்களும் தேவனும் யாரு? தேவன் யாரு? உங்களுக்கு பரிசுத்தம் உள்ள, நீதியுள்ள, உண்மையுள்ள, எந்த விதமான சமரசமும் செய்யாத கடவுளுக்கு உண்டாகலையா?